இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். டோனி என்ற அருட்தந்தையின் கட்டுரை ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் நான் பார்த்த ஒன்று என்னை சிந்திக்க தூண்டியது. இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்லும் முன்பு பெத்தானியாவுக்கு தன்னுடைய சீடர்களை அழைத்துச் சென்று அவர்கள் முன்பு விண்ணுக்கு எழுந்து செல்லுகின்றார். அதே நேரம் விண்ணகத்தில் வானதூதர்கள் புனிதர்கள் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு கல்லறையிலிருந்து எழுந்து வந்த ஆன்மாக்கள் எல்லாம் காத்து நிற்கிறார்கள். எப்படி வெளிநாட்டில் வேலை செய்யும் தந்தை வருகிறார் அல்லது தாய் வருகிறார் அல்லது கணவன் வருகிறார் என்று மகிழ்ச்சியோடு காத்திருப்பது போல காத்து நிற்கிறார்கள். இயேசு வந்தவுடன் அவரிடம் நலம் விசாரிக்கிறார்கள். உங்கள் பயணம் எப்படி இருந்தது? மக்கள் உங்களிடம் எப்படி பழகினார்கள்? மக்கள் உங்களை எப்படி கொண்டாடினார்கள்? ஏற்றுக்கொண்டார்களா? உங்கள் திட்டம் அனைத்தும் நிறைவேறியதா என்று பல கேள்விகள். இயேசு கூறினார், அந்த மக்கள் நல்ல மக்கள். நான் சென்ற வேலையை முடித்து விட்டேன். இப்போது அவர்கள் தொடர்ந்து அதை எடுத்துச் செல்லுவார்கள் என்றார். உடனடியாக கபிரியேல் வானதூதர் குறுக்கிட்டு, ஆண்டவரே, யாரிடம் அந்த வேலையை செய்ய கொடுத்தீர் என்று கேட்க அவர் சொன்னார், நான் சிலரை என்னோடு பயணிக்கச் செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன். அவர்கள் அதை செய்வார்கள். உடனடியாக கபிரியேல் தூதர் சொன்னார், ஆண்டவரே, அவர்கள் நீர் கைது செய்யப்பட்ட போது ஓடிப்போனார்களே, எனக்கு அவரை தெரியாது என்று மறுதளித்த அந்த பேதுருவிடமா ஒப்படைத்தீர் என்று கேட்க இயேசு கூறினார், கவலை வேண்டாம், அவர்கள் எடுத்துச் செல்வார்கள் என்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு விண்ணகம் செல்லும் முன்பு தன் சீடர்களிடம் கூறிய வார்த்தை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இந்த வசனம் 3 வார்த்தைகளை தியானிக்க அழைக்கின்றது. நம்பிக்கை, உறுதி, சாட்சி பகர்தல். நம்பிக்கை என்று சொல்லும்போது நினைவுக்கு வரும் ஒரு நிகழ்வு. அவுட்ரே தகுச்சி என்ற ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், இவருக்கு இடது கால் தொடையில் ஒரு கட்டி. அதை பரிசோதித்து பார்த்த மருத்துவர் இது புற்றுநோய் என்று கூறிவிட்டார். ஆகவே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்ல அவரும் அனுமதிக்கிறார். இது 1997 நடைபெற்ற ஒன்று. ஆனால் அந்த புற்றுநோய் மெல்ல மெல்ல உடலில் பரவ அது அவர் நுரையீரலை தொற்றிக் கொண்டது. இரு பக்கமும் நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதை ஆராய்ச்சி செய்த மருத்துவர் கூறினார், உங்களுக்கு புற்றுநோய் மிக கொடியதாக பரவிவிட்டது, ஆகவே அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று தன் கைகளை விரித்து விட்டார். அந்த பெண்மணி நம்பிக்கை இழக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்கிறார், நற்கருணை உட்கொள்கிறார். அதன் பின்பு அருளாளர் பட்டம் பெற்ற தந்தை தம்யானுடைய கல்லறையில் நின்று அவரிடம் வேண்டுகிறார். என்ன சொல்லி வேண்டினார் என்றால், என் புற்றுநோய் நீங்க நீங்கள் இயேசுவிடம் வேண்டுங்கள் என்று தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்மணி மருத்துவரை பார்க்க செல்வது வழக்கம். அந்த மருத்துவர் ஒவ்வொரு முறையும் அவர்கள் நுரையீரல் செயல்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக அதை படம் எடுப்பது வழக்கம். இவ்வாறாக அந்த பெண்மணி 4 மாதங்கள் தொடர்ந்து திருப்பலி, நற்கருணை உட்கொள்தல், விசுவாசம், கல்லறை முன்பு சென்ற அந்த ஜெபம், இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கின்றார். இறுதியாக மருத்துவர் 4வது முறை அந்த ஆசிரியர் மருத்துவமனைக்கு சென்றபோது உங்களுக்கு புற்றுநோய் இருந்த அடையாளமே இல்லை என்று உறுதி கொடுத்தார். இந்த புதுமைதான் அருளாளர் நிலையில் இருந்த அருட்தந்தை தம்யானை புனித நிலைக்கு உயர்த்தியது. ஆக ஆண்டவர் கூறிய வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்பது உண்மையானது. ஆக சோர்ந்து போயிருந்த சீடர்களை இயேசு சந்திக்கிறார். அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். காரணம், உயிர்த்த பின்பு அவர்கள் பார்த்த இயேசு கைகளில் கால்களில் விழாவில் காயச்சுவடுகளோடு இருந்தார். அவர்களிடம் பேசினார், அவர்களோடு உணவு உண்டார். இறந்தவர் இவ்வாறு செய்வது என்பது அவர்கள் இதுவரை கேட்டிராத ஒன்று, பார்த்திராத ஒன்று. இங்கே அவர்கள் இறந்தவர் உயிர்த்தெழுந்து ஆவியாக இல்லை, மாறாக புனிதமான உடலோடு காட்சி கொடுக்கிறார். இது அவர்கள் நம்பிக்கையை ஆழமாக்குகிறது. இயேசுவுக்காக தங்கள் உயிரை கொடுக்க துணிந்தார்கள். இயேசுவின் பணியை எடுத்துச் செல்ல ஆயத்தமானார்கள். நமது வாழ்வில் நம்பிக்கை, விசுவாசம் இருக்கிறதா? நாம் வாழும் இன்றைய சமூகத்தில் பலர்
தான் செய்யும் ஒரு செயலுக்கு உடனடி பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் அப்படியே விட்டுவிட்டு வேறு செயலில் ஈடுபட ஆரம்பிக்கிறோம். இந்த நிலை குடும்ப உறவிலும் ஏற்படுகிறது. இதுவே பல நேரங்களில் பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகிறது. என் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கு நான் என்னை சுய ஆய்வு செய்ய வேண்டும். என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும் என்ற கேள்வி எழுப்ப வேண்டும். இதை ஜொகாரி விண்டோ என்று அழைப்பார்கள். இதில் ஒருவர் தன்னை பற்றி எவ்வளவு தெரிந்து கொண்டிருக்கக்கூடும் என்ற ஒரு சிறு தெளிவு நமக்கு கிடைக்கும். நமது வாழ்வை 4ஆக பிரித்துக் கொள்வோம். 25% எனக்கு என்னை பற்றி தெரிந்தவை மற்றவர்களுக்கு தெரியாது. 25% எனக்கு என்னை பற்றி எனக்கு தெரிந்தவை பிறருக்கு தெரியும். 25% என்னை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் மற்றவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். மீதம் 25% கடவுளுக்கு மட்டுமே தெரியும். இங்கே எனக்கு மேக்சிமம் என்னை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதே 50% தான். ஆனால் உண்மையில் என்னை பற்றி நான் இன்னும் முழுதாக தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் என்னை பற்றி நான் தெரிந்து கொண்டது சொற்பமே. இங்கே நீங்கள் எப்படி உங்கள் கணவரை அல்லது உங்கள் மனைவியை நன்கு தெரிந்தது போல் தீர்ப்பிட முடியும்? ஆக நமது வாழ்க்கை எதில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்பிக்கை. ஆக ஒருவரின் செயலை வைத்து தீர்ப்பிடாதீர்கள். மாறாக நீங்கள் நம்புங்கள். நம்பிக்கை இருந்தால்தான் அன்பு புலப்படும். இல்லை என்றால் சந்தேகமும் கோபமும் தான் முன்பந்தியில் வந்து பல்லை இழித்து காட்டிக்கொண்டு நிற்கும். இங்கேதான் 2வது வார்த்தையை பார்க்கிறோம், உறுதிப்பாடு. சீடர்கள் தாங்கள் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்ற உறுதி நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். காரணம், நமது முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கூறுகிறார், இயேசு விண்ணுக்கு எழுந்து சென்றபோது அவர் 2 கரங்களும் விரித்து அந்த சீடர்களை ஆசீர்வதித்து கொண்டே சென்றார். அப்படி என்றால் அந்த இறுதி காட்சி என்பது இயேசுவின் ஆசீர் எப்போதும் இந்த உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இயேசு கூறுகிறார், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு அடைவர். ஆக இந்த சீடர்கள் மேல் நோக்கி ஆகாயத்தை பார்த்து நின்று கொண்டிருந்தனர். மகிழ்ச்சியோடு அங்கிருந்து கிளம்பி சென்றனர். விண்ணேற்பு அடைந்த இயேசுவை காண நாம் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆலயம் வருகிறோம். காரணம், இயேசு கூறுகிறார், இறுதி வரை நான் உங்களோடு இருப்பேன் என்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு திருப்பலின் போதும் வந்து செல்கிறார். அவரை நாம் சந்திக்கிறோம். இயேசுவை சந்தித்த நாம் மகிழ்ச்சியோடு அல்லவா இல்லம் செல்ல வேண்டும்? பின்பு ஏன் வேதனையோடு செல்கிறோம்? இதற்கு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கூறுகிறார், இயேசு மேலெழுந்து சென்றபோது சீடர்கள் அவர் பாதத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த பாதம் என்பது தாழ்ச்சியின் அடையாளம். இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் மனத்தாழ்ச்சி பொறுமை வேண்டும் என்று சொல்லுகின்றார். இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவி தன்னை உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்ளாதீர்கள், பணிந்திருங்கள் என்கிறார். இதுதான் குடும்ப வாழ்வு உறுதிபட தேவையான ஒன்று. கணவன் தன் மனைவிக்கு தாழ்ந்து பணிந்திருக்க வேண்டும். அதேபோன்று மனைவியும் தன் கணவருக்கு தாழ்ந்து பணிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இயேசுவை நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி, இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைக்கும். இல்லை என்றால் அந்த மகிழ்ச்சி வந்த வேகத்தில் சென்றுவிடும். 3வதாக சாட்சிய வாழ்வு வாழ்வது. இன்றைக்கு நாம் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். இயேசு எதிர்பார்ப்பது அவரது வார்த்தையை, அவரது வாழ்வை நாம் வாழ்வாக்க வேண்டும். அதை நாம் எங்கே செய்ய முடியும்? நமது குடும்பத்தில் தான் இதை ஆரம்பிக்க முடியும். இயேசுதான் மெஸ்ஸியா, மீட்பர் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள். பின்பு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பல பிள்ளைகளுக்கு சிலுவை அடையாளம் வரைய தெரியாது. சாமியார் அல்லது மறைக்கல்வி ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? உங்கள் கடமை என்ன? இயேசுவை பற்றிய கதைகள், நிகழ்வுகள், அவர் உங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்கள், இவற்றை சொல்லி உங்கள் குழந்தைகளை வளர்க்கிறீர்களா? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது என்று சொல்லி வளர்க்கிறீர்களா? ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு கிராமத்தில் சிறுவர்கள் விடுமுறை நாட்களில் விளையாடிவிட்டு பிறர் தோட்டங்களில் உள்ள மாங்காய் மற்றும் மற்ற பழங்களை திருடுவது வழக்கம். ஒரு நாள் சில மாணவர்கள் சேர்ந்து மாங்காய்களை கல்லால் எறிந்து பறித்து செல்கிறார்கள். இதை ஒரு சிறுவன் பார்த்துவிட்டு, அவர்கள் செய்தால் நாமும் செய்யலாமே என்று கல்லை எடுத்து மாங்காய் அடிக்கிறான். 4 மாங்காய்களை பறித்துவிட்டு தன் தாயிடம் மகிழ்ச்சியோடு கொண்டு செல்கின்றான். தாய் கேட்கிறார், இது ஏது மாங்காய்? அவன் கூறுகிறான், மற்ற சிறுவர்கள் மரத்திலிருந்து அடித்தார்கள், நானும் அடித்து எடுத்தேன் என்று கூற, தாய் கோபம் கொண்டு அந்த மாங்காய்களை எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு வா,
அல்லது அப்படியே போய்விடு என்று கோபம் கொள்ள அவனுக்கு புரிகிறது தான் தவறு செய்து விட்டோம் என்று. அந்த மாங்காய்களை எடுத்த இடத்தில் போட்டுவிட்டு இல்லம் வருகிறான். அன்று கிடைத்த அந்த புரிதல் அந்த நபரின் பிற்கால வாழ்வில் ஒளியூட்டியது. அவர் வேறு யாரும் இல்லை, தான் இருக்கையின் பின்பும் முன்பும் தன் உள்ளத்திலும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று பொறித்து அதை செயல்படுத்திய ஐயா சகாயம் IAS அவர்கள்தான். இதுதான் சாட்சிய வாழ்வு. சிந்திப்போம். நான் என் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறேன்? நான் எப்படி வளர்கிறேன், வாழ்கிறேன்? இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.